பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? போகிற இடம்லாம் சொல்கிறாங்க, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து பார்த்து ஜெபம் செய்கிறோம் என்பதாக. பல பாஸ்டர்மார்கள் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் விசுவாசிகளை எல்லாம் பார்க்க சொல்லி எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் ஜெபத்தோடு பங்கு பெற்று ஜெபிக்கிறாங்க. அப்படி சொல்லுகிற நிறைய பாஸ்டர்மார்களை சமீப நாட்களிலே நான் சந்தித்தேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது. சரி, இப்போது நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிற காரியம், தேவனுடைய சிநேகிதன், இயேசு கிறிஸ்துவுடைய சிநேகிதனாய் இருப்பது எப்படி? இயேசுவே தன் சீஷர்களை பார்த்து, இனி நான் உங்களை சீஷர்கள் என்று சொல்லாதபடி சிநேகிதன் என்பேன். யோவான் 15:15 இயேசு சொல்லுகிறார். அப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் இந்த தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். இது ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு அனுபவத்தை குறிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ், ஐ எம் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். இயேசு என்னுடைய சிநேகிதன், நான் அவருக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கிறேன், சிநேகிதியாக இருக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் சும்மா சொல்கிறதுனால சிநேகிதன் ஆயிட முடியாது. ஒரு சிநேகிதன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெண்டு பேருடைய இருதயம் ஒன்றாக இணைந்து இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். இயேசுவுக்கும் நமக்கும் எல்லா காரியத்தில் ஒரு மனம் இருந்தால் தான் இயேசுவோட க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். ரெண்டு பேர் சிநேகிதர்களாக பழகும்போது ரெண்டு பேருக்குள்ள ஒரே இருதயம் இருக்கும், ஒரே காரியத்தை பேசுவாங்க, ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. ஒன்றா ரெண்டு பேருக்குள்ள மாறுபாடு இருந்தால் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு உடஞ்சிரும், ரொம்ப காலம் நிலைக்காது. ஆனால் ஒரு மனம் இருந்தால், ரெண்டு பேருடைய இருதயம் இணைந்து இருந்தால் அவங்கள பிரிக்கவே முடியாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இயேசுக்கும் நமக்கும் ஒரே மனம், ஒரே இருதயம் காணப்படணும். அந்த மாதிரி இருதயத்தில் இணைந்திருக்கணும். அது முதலாவது. ரெண்டாவது, இயேசுவுக்கு நல்ல சிநேகிதனாக நீங்கள் க்ளோஸாக இருக்கணுமானா உங்கள் நேரத்தை அவருக்காக கொடுக்கணும். இதான் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம். யூ ஹாவ் டு கிவ் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும். இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக பழகுறான்னு வைங்களேன், அவங்க அதிக நேரம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தாய் தகப்பனோடு இருக்கிறத விட ஃப்ரெண்டோடு இருக்கிறதா அதிகமாக இருக்கும். பொதுவாக ஆண் பையங்க பார்த்திங்கன்னா, வாலி பையங்க மாலையான காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னே ஃப்ரெண்டோட போகிறேன்னு கிளம்பிடுவாங்க. ஒன்றா பேசுவாங்க, ஒன்றா விளையாடுவாங்க, ஒன்றா டீ குடிப்பாங்க, ஒன்றா சந்தோஷமாக இருப்பாங்க. சில நேரம் அவங்க ஒன்று சேர்ந்துட்டு டைம் போகிறதே தெரியாது. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, சாப்பாட்டு நேரம் ஆயிட்டு, எல்லாம் முடிஞ்சது, எல்லோரும் சாப்பிட்டுட்டு நீ சீக்கிரம் வரும், இதோ வந்துடுறேன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்டோடு சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டா நேரம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போது நண்பர்கள் என்றால் நேரத்தை கொடுக்கணும், அதுக்காக அதை செய்வாங்க. நீங்கள் பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே ஃபோன் பண்ணி வராங்க, உடனே என்ன பண்ணுற, என்ன செய்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு. பெண் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் நிறைய வெளியில் போய் சந்திக்க முடியாது, செல்ஃபோனில் பேசுவாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ராத்திரியில் பேச ஆரம்பித்தா விடிய காலம் வரைக்கும் சிலர் பேசுவாங்க, அப்படியே மணிக்கணக்காக பேசுவார். என்ன பேசுகிறதுக்கு இருக்கும் அப்படின்னு பெரியவங்க நினச்சாலும் அது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உள்ள ஒரு காரியம். மனம் திறந்து எல்லாத்தையுமே பேசுவாங்க. ரொம்ப நேரம் அப்படி பேச 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 அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகிரும். அது மாதிரி ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். ஆண்டவருக்கு டைம் கொடுக்காம அவரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகவே முடியாது. நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டியதாக ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நேரத்தை செலவிடாட்டா நீங்கள் ஐக்கியப்பட முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வது, சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க, துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொள்வாங்க. ஒரு காரியம் புதுசாக தெரிந்து வந்தால் உடனே தான் ஃப்ரெண்டுக்கு சொல்லணும் அப்படின்னு ஃபோன் அடித்து பேசிடுவாங்க, அல்லது நேரில் போய் பேசிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார். ஆனால் அப்பா கிட்ட எல்லாமே பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. தாய்கிட்ட தகப்பனாரை விட அதிகம் பேசுவாங்க, ஆனால் அது கூட ஒரு லிமிட் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் முழுமையாய் மனம் திறந்து பேசுவது ஃப்ரெண்டுக்கிட்ட தான். அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம டீனேஜ் பிள்ளைகள் பாருங்களேன், ரெண்டு பையன் உட்காந்து பேசுனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க அப்படியே. அது மாதிரி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து, அது மாதிரி பிள்ளைகள் பாருங்கள், ரெண்டு இளம் பிள்ளைகள் சேர்ந்தால் அப்படி உட்காந்து பேசுனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்களுக்குள்ள எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. அதே மாதிரி ஆண்டவரோட, இயேசு என்னுடைய ஃப்ரெண்டுன்னா
நான் அவருக்கு டைம் கொடுத்தா தான் அவரோட ஐக்கியப்பட முடியும். உங்கள் நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கணும். கொடுக்குறீங்களான்னு யோசித்து பாருங்கள். நான் ஊழியத்தின் ஆரம்ப காலம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் வந்துட்டேன். அப்போ அதிகமான ஊழியம் கிடையாது. சண்டே சர்வீஸில் பேச கூப்பிடுவாங்க, ஒரு ஈவினிங்கில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சமாக கூட்டங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ அதிகமான ஊழியம் இல்லாததுனால நாங்கள் தான் கூட்டி ஜெபிக்கிறது. அப்போ எனக்கு நிறைய டைம். அதனால் விடியற் காலை எழும்பி நான் காட்டுக்குள்ளே போய் ஜெபிக்க போனால் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரோட அப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி நான் பேசுவேன். அந்த மாதிரி எனக்கு ஜெபம் பண்ணி பழக்கம். ஆண்டவர்கிட்ட போய் அப்படி பேசுவார், ஜெபிப்பார். அதே மாதிரி ஈவினிங் ஆகிட்டேன்னா சாயங்காலம் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் காட்டுக்குள்ளே போனேன்னா 7 மணி ஆகும். இருட்டின பிறகு தான் நான் வருவேன். அப்போ நிறைய டைம் இருக்கும் ஜெபம் பண்ண. ஆண்டவர்கிட்ட எல்லாமே மனம் திறந்து பேசுவது, ஜெபம் செய்வது. இப்போ ஊழியம் பெருக 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 அந்த ஜெப நேரம் குறைய ஆரம்பித்தது. முன்பு போல் அப்படி போய் ஜெபிக்க முடியவில்லை. அப்போ எனக்கே தெரியுது. ஏன்னா அப்போ நிறைய கடிதங்கள் வர ஆரம்பித்தது. பத்திரிக்கை வெளியிட ஆரம்பித்த உடனே ஜெப குறிப்புகளோடு நிறைய கடிதங்கள் வரும். அதை வாசித்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு பதில் அனுப்பணும். பத்திரிக்கைக்கு செய்தி எழுதணும், அதை பிரிண்டிங் கொடுக்கணும், அதை அனுப்பணும். அப்புறம் இது கேள்விப்பட்டு ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு தோட்டத்தில் ஒரு வீட்டில் தோட்டத்தில் தான் திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும். அவங்க வீட்டில் ஒரு ரூமை எங்களுக்கு இங்கே நீங்கள் நடத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி அங்கே தான் ஆஃபீஸ் வச்சுருந்தோம். அந்த நாட்களும் 2 பேர் தான் நாங்கள் இருந்தது, முழு நேரமாக இருந்தது. மற்றவங்க உதவி செய்கிற 2-3 பேர் வருவாங்க. அப்போ அங்கே போய் உட்கார்ந்துருந்தாக்கி கடிதங்களுக்கு பதில் எழுத, ஆட்கள் வந்தால் சந்திக்க, ஜெபிக்க நேரமெல்லாம் இதுக்கே சரியாக போயிடும். அப்போ ஜெப நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணுவோம், முன்னால் ஜெபித்த அளவு ஜெபிப்பதில்லை, குறைய ஆரம்பித்தது. எனக்கே அது தெரிந்தது. நம்ம முன்னால் ஜெபித்த மாதிரி ஜெபிக்கலையே. ஆனால் என்னை திருப்திப்படுத்தி கொண்டேன். நம்ம என்ன சும்மாவாக இருக்கோம், ஊழியம் தானே செய்கிறோம். பத்திரிக்கைக்கு செய்தி எழுதுகிறோம், கடிதங்களுக்கு பதில் அனுப்புகிறோம், ஜனங்கள் அவங்களோட பேசி ஜெபிக்கிறோம், ஊழியத்தில் தானே பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்திப்படுத்தி கொண்டேன். சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸுக்கு போனேன். நாங்கள் ஃபுல் டைமாக 2 பேர் தான். நான் ஆஃபீஸுக்கு போன உட்காந்து இந்த கடிதங்கள்லாம் பார்த்து ஜெபிக்கணும்னு எல்லாம் டேபிளில் ஃபைலில் எடுத்து வைத்திருந்தேன். அப்போ வச்சுட்டு இந்த கடிதங்களை வாசித்து ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நாங்கள் ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கிறோம், ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய சத்தம் எழுத்தில் தெளிவாக துணிக்குது. கர்த்தர் பேசுகிறது எனக்கு விளங்குகிறது. ஆண்டவர் சொன்னார், நீ வா என் சமூகத்தில், உன்னோட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறார். நீ வா, தனியாக வா, நான் உன்னோட பேசணும். அப்போ நான் உடனே எழுந்து இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு பைபிள் எடுத்துக்கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போனேன். திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும். அது தென்னந்தோட்டம். அந்த தோட்டத்தில் போய் நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் என்னோடு பேசி நீ தனியாக வா, உன்னோடு பேசணும்னு சொன்னது எனக்கு தெளிவாக தெரிந்தார். ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தான் நான் போய் முழங்கால் படியிட்டேன். முழங்கால் படியிட்டு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனோடு பேசுவதற்கு அவருடைய குரலை கேட்க ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை என்ன காரியம் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், கேட்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியம், இந்த ஊழியத்துக்கு ஆட்களை சந்திக்கிறேன், ஜெபிக்கிறேன், கடிதங்களுக்கு பதில் அனுப்புகிறேன்னு சொல்லி எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ குறைத்து கொண்டாய். ஆண்டவர் அதை குறித்து பேசினார். எனக்கு கொடுக்குற நேரத்தை நீ குறைச்சிட்ட. நீ இப்போ ஊழியன்ற பேரில் மற்றவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கிறாய். உன் நேரம் எனக்கு வேண்டும், நீ எனக்கு முக்கியம். நீ செய்கிற ஊழியத்தை விட நீ எனக்கு முக்கியம். நீ என் கூட பேசணும், என் சமூகத்துக்கு வரணும், என் சமூகத்தில் காத்திருக்கணும். உன் ஊழியம் கூட எனக்கும் உனக்கு நடுவாக வந்துவிடக்கூடாது. நீ என் கூட தனித்திருக்கிறத நான் விரும்புகிறேன். என் கூட பேசுகிறதை அப்போ தான் நான் அவன்கிட்ட பேச முடியும். நீ எப்படி ஊழியம் செய்யணும், என்ன செய்யணுன்றதை நான் அவன்கிட்ட பேச முடியும். இல்லாட்ட நீயா ஒன்று செய்வ, நீயா ஒரு ஊழியம் செய்ய, நீயா பிளான் பண்ணுவ, நீயா தப்பாக நடந்துருவ. அப்போ நீ என் சமூகத்தில் காத்திருக்கணும், நீ எனக்கு உன் நேரத்தை கொடுக்கணும், அதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அதுக்காகவே கர்த்தர் என்னை கூப்பிட்டு பேசினார். நான் இருதய நொறுங்கி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தப்பாக நினச்சிட்டேன், ஒளிந்தானே செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டேன், என்னை மன்னியும். நான் இனி உம்முடைய நேரத்தை எந்த விதத்திலும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு பி அலோன் வித் யூ. உம்மோட நான் தனித்திருக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்போ தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவரோடு நீங்கள் இணைஞ்சிட்டா
ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சுட்டா தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அதுதான். அதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது நடக்கிற விஷயம். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், வா. என்ன பேசணும்? என்ன பேசுனே இருக்குது, வா, அவ்வளோதான். உடனே புறப்பட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்குடா ஃப்ரெண்டு கூப்பிட்றேன்? தெரியாது, கூப்பிட்றாமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. எனக்குன்னு தெரியாது போயிடுவாங்க. எதுக்குடா கூப்பிட்டேன்? உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, வா, 2 பேரும் அப்படியே டீ குடிச்சிட்டு வரலாம், போவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸுன்னாக்கி ஆண்டவர் அந்த மாதிரி அவரோட நம்ம நெருங்கின ரிலேஷன்ஷிப்போடு பழகணும். அப்போ தான் அவருடைய மனதில் இருக்கிறத ஆண்டவர் பேச முடியும் என்று ஆண்டவர் தெளிவாக என்னை கற்றுக்கொடு. அதிலிருந்து என் ஜெப நேரத்தை நான் விட்டு கொடுப்பதே இல்லை. யார் ஜெபிக்கணும்? இல்லை, நான் ஜெபிக்கணும், ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கணும், முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறதே நான் அவருடைய சமூகத்தில் தனித்து இருக்கணும், அவரோடு பேசணும் என்பது தான். அப்போ தான் பாருங்கள், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை நம்ம விளங்கி கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னா ஒரு சைடு அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் போய் நம்முடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சிடுறோம். ஆண்டவரை, இது பிரச்சனை, அது பிரச்சனை, இது பயமாக இருக்குது, இது கலக்கமாக இருக்குது, இந்த காரியத்தில் அது தேவை, இது தேவை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறோம். அப்புறம் ஜெபம் முடிச்சுன்னு எழுப்பி வந்துடுறோம். ஆண்டவருடைய உள்ளத்தில் ஏதாவது பாரம் இருக்குதான்னு கேட்குறோமா? கேட்டால் தான் அவர் மனசிறந்து பேசுவார். நான் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்ம பாரத்தை அவர் மேலே வச்சிடறோம். அவருக்குள்ளே ஒரு பாரம் இருக்குன்னு தெரியுமா? ஏசாயா 53 ஹி வாஸ் எ மேன் ஆஃப் சாரோ, அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்பதாக வேதம் குறிப்பிடுகிறாரு. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களுக்குள்ள ஜனங்கள் மேலே ஒரு துக்கம், ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருந்தார். அவருக்குள்ள ஒரு துக்கம் இருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் மரிப்பதற்கு முன்னால் அவரை கசக்கி பிழிந்த ஒரு பிரச்சனை காரியம் இருந்தது. அதை சீஷரோட ஷேர் பண்ண விரும்பி தான் தனியாக கூட்டிக் கொண்டு போகிறார். ஆனால் அவங்க முன்னால் துக்கப்படுகிறார், வியாகுலப்பட, அதுக்கு வெட்கப்படவே இல்லை. என்ன ஆண்டவர் துக்கப்படுறாரு, அவர் துக்கப்படலாமா, எவ்வளோ பெரிய தேவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நினைக்கல. மனம் திறந்து பேச விரும்புகிறார். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். யார் ஃப்ரெண்டாக அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்வாங்களோ அவங்களோட பேசுவார். அது ஆதியாகமம் 18 ஆபிரகாமை சந்திக்க ஆண்டவர் வர்றார். அவருக்குள்ள ஒரு துக்கம் வந்துட்டு, சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறோமே, அந்த துக்கம். பாவத்தினால ஒரு மனிதனையோ பட்டணத்தையோ தேவன் அழிக்க ஒப்பு கொடுக்கும்போது கூட சந்தோஷப்படுவதில்லை. அவருடைய நீதி நிமித்தம் அவர் தண்டிக்கிறார். ஆனால் அவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய உள்ளம் பாரம் கொள்ளுகிறது, துக்கம் கொள்ளுகிறது. நான் சிருஷ்டித்த என் மக்களை நானே அழிக்க வேண்டியது இருக்கிறதே என்கிற துக்கம் அவருடைய இருதயத்தில். அதனால தான் யாராவது திறப்பில் நின்று ஜெபிப்பாங்களான்னு ஏக்கத்தோடு தேடுகிறார். என் பாரத்தை யார் புரிந்து கொள்ளுவாங்க? ஆபிரகாம் என்னை புரிந்து கொள்ளுவான். அவனுடைய சிநேகிதன் என் ஆண்டவர் வந்து மனம் திறந்து பேசுகிறார். இல்லைன்னா தேவன் ஒரு பட்டணத்தை அழிக்க அந்த மனுஷங்கிட்ட வந்து பேசணும் என்ன இருக்குது? ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லித்தான் செய்யணும் என்ன இருக்குது? யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் மனதில் இருக்கிறதை ஷேர் பண்ண விரும்புகிறார். அவர் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அந்த பாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள, நாம் எப்படி நம்முடைய பாரத்தை தேவனோடு பகிர்ந்து கொள்கிறோமோ அவர் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும், காத்திருக்கணும். அவசரப்படாமல் அமர்ந்திருந்தால் அப்போ தான் அவர் பேச ஆரம்பிப்பார். நீங்கள் அவசரம், ஆண்டவரே எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, நான் ஜெபிச்சுட்டு போயிடுறேன், அரை மணி நேரம் தான் இருக்குது, அவசரமாக இதெல்லாம் ஜெபிச்சுட்டு போயிடுறேன்னு போனால் கர்த்தர் பேச முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும். ஆண்டவர் எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல, நம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன், உங்கள் மனசில் இருக்கிறது எனக்கு சொன்னால் நான் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருந்தா ஆண்டவர் அதை கவனித்து பார்த்து உங்கள் இருதயம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்போடு காத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாய் வந்து அவர் ஷேர் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 15 எடுங்க. 1 சாமுவேல் 15 1 சாமுவேல் 15 10-11 வசனம் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் 359 பக்கம் எடுத்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் 359 பக்கம் 1 சாமுவேல் 15:10-11 வசனம் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நல்லா பாருங்கள், ஆண்டவர் இறங்கி வந்து சாமுவேல்கிட்ட பேசுகிறார். சாமுவேலே, என் உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்குதுப்பா,
என்னை துக்கப்படுத்துது. ஐ வாண்ட் டு ஷேர் தட் பேர்டன் டு யூ. என் பாரத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சாமுவேல் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக, உள்ளத்தில் ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது. இந்த சவுலை நான் தான் ராஜாவாக்கினேன், நான் தான் அபிஷேகம் பண்ணினேன். அவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஏன்னா அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றலை. அவன் விருப்பப்படி என்ன செய்கிறான், அவன் இஷ்டப்படி நடக்கிறான். என் விருப்பத்தை அவன் நிறைவேற்றலை. எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் போயிட்டார். இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு நிமிஷம், அவ்வளோதான். ஆண்டவர் ஒரே ஒரு நிமிஷத்தில் தன் இருதயத்தின் பாரத்தை சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார். இப்போ சாமுவேலுக்குள்ள என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து, என் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டுட்டு ஆண்டவர் மனம் நொந்துட்டாரு. அவருக்குள்ள ஒரு மனஸ்தாப வேதனை வந்துவிட்டு அந்த பாரம் சாமுவேலுக்குள்ளே வருகிறாரு. இப்போ அவர் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இரவு முழுவதும் he cried out to the Lord. ஆண்டவருடைய கதறுகிறார், அழுகிறார், புலம்புகிறார். ஹோல் நைட். ஆண்டவர் பேசினது ஒரே ஒரு நிமிஷம், ஒரு வார்த்தை. அது அவருக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கி ராத்திரி முழுதும் அவர் கதறி கொண்டிருக்கிறார். ஐயோ, என் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டு போச்சிரே, என் ஆண்டவர் நான் துக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறாரே, அது அவரை பாதித்தது. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ சாமுவேல்கிட்ட ஆண்டவர் தானே பேசுகிறாரு. கர்த்தரே அவருக்குள்ள துக்கம், அதை ஷேர் பண்ணணும்னு ஆண்டவர் வருகிறார். இந்த சாமுவேலை கண்டுபிடிச்சதே நீங்கள் பாருங்கள், அவர் சிறுவனாக இருக்கும்போதே என்ன நடக்குது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது வீட்டில் வாசித்து பாருங்கள். இன்றைக்கி அங்கே சாமுவேல் சின்ன பையனாக இருக்கான். கிட்டத்தட்ட 7 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 வயசுன்னா சின்ன பையன் தானே. ஏலிகிட்ட அன்னாள் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஏலி தான் ஆசாரியன், தீர்க்கதரிசி. அங்கே ஆலயத்தில் இப்போ காரியத்தில் ஹெல்ப் ஆக சாமுவேல்னு சின்ன பையன், 7 வயசு பையன் இருக்கிறான். அவன் ஏலி தாத்தானே அவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். இப்போ ராத்திரியில் படுத்து கொள்ளும்போது வசனம் சொல்லு, கர்த்தர் வந்து நின்று. 10ஆம் வசனம் பாருங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். 343 வசனம் பக்கத்தில் கர்த்தர் வந்து நின்று. ஆண்டவர் வந்து நின்று சாமுவேலேன்னு கூப்பிட்டாராம். கர்த்தர் கூப்பிடுகிறார் பாருங்கள். சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். முதல் முறை, 2வது முறை, 3வது முறை. அவருக்கு தெரியல, சின்ன பையன் தானே, 7 வயசு பையன். ஏலிகிட்ட ஓடுறான். என்ன பேர் சொல்லி எங்கள் தாத்தா தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு ஓடுகிறான். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை, நீ போய் படுத்துக்க. 3 முறை பேசியது. அப்போ தான் ஏலிக்கு தெரிஞ்சது கர்த்தர் கூப்பிடுகிறார், அவனோடு ஏதோ பேச போகிறான்னு சொல்லி. நீ இனிமேல் கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி கொடுத்தார். இப்போ சொல்லுகிறாரு, கர்த்தர் வந்து நின்று. யோசித்து பாருங்கள், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் அவர் இறங்கி அந்த தேவாலயத்தில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிற 7 வயசு சின்ன பையனுக்கு பக்கத்தில் நின்று சாமுவேலேன்னு கூப்பிட்டார். உடனே அவன் எழுந்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரு சின்ன பையன், 7 வயசு பையன் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் வந்து நின்று. வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் பரலோகத்திலேருந்து பேசி கொண்டிருக்கல, அவர் இறங்கி பக்கத்தில் நின்று சாமுவேலேன்னு கூப்பிடுகிறார். அப்படி என்னது அந்த சின்ன பையன்கிட்ட பேசுவதற்கு ஆண்டவர் என்ன பேசுகிறது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அது சொல்ல, நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன். நான் தேசத்தில் ஒரு காரியம் செய்ய போகிறேன் சாமுவேலே. அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அதாவது தேசத்தில் நடக்க போகிற ஒரு பெரிய விஷயத்தை 7 வயசு சின்ன பையன்ட்டு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். தேசத்தை அதிர பண்ண போகிற காரியம் எல்லாருடைய காதுகளிலும் துணிக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டு ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அவர் சொல்கிறார், நான் தீர்ப்பு செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏலியின் குடும்பத்தார் செய்த பாவம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிருத்தி ஆவதில்லை. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா ஏலி ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணுறாங்க.
ஆனால் அதை கண்டிக்கலை. அவன் சொல்லி பார்த்தா கீழ்ப்படியலைன்னு உடனே விட்டுட்டான். அவன் கோபத்தோடு சரிப்படுத்தி இருக்கணும், கர்த்தர் எதிர்பார்த்தபடி செய்யலை. அது ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டு, அது ஆண்டவருடைய நாமத்திற்கு இழுக்கை கொண்டு வந்த காரியம், தேவாலயத்தை தீட்டுப்படுத்தின காரியம். ஆண்டவர் சொல்லியும் அவர் எச்சரிப்பு கொடுத்தார், இப்படியே விட்டால் உன்னுடைய சந்ததியில் எல்லாரும் இள வயதில் மறித்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த சாபம் உன்னை தொடர்ந்து வரும்னு கர்த்தர் பேசுகிறார். அப்பவும் ஏலி கவனம் செலுத்தலை, அவர் பாட்டில் நிருசாரமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய உள்ளத்தை ரொம்ப துக்கப்படுத்தி விட்டார். இது யாரிடத்தில் சொல்கிறாரு? தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடுகிறார். ஏலி சொன்னது கேட்கலை. வேறு யாரும் என் சத்தத்தை கேட்பாங்கன்னு தேசத்தில் தேடி பார்த்தா யாருமே இல்லை. அப்போ இந்த சின்ன பையன்தான் தேவாலயத்தில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் மேலே அவனுக்கு அன்பு. அவன் தாய் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நான் இயேசு கர்த்தர்கிட்ட கேட்டு தான் உன்னை பெற்றுக்கொண்டேன், அவர் தான் உனக்கு எல்லாமே நீ சொன்னதுனால ஆண்டவர் மேலே அன்பு. அது ஒன்று தான். 7 வயசு சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் நின்று இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு காரியம் செய்ய, தேசத்தில் நடக்க போகிற முக்கியமான விஷயத்தை பேசுகிறார். அப்படின்னா ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு ஏக்கத்தோடு ஒரு ஆளை தேடுகிறதுன்னு பாருங்கள். நம்ம நிறைய பேர் அதை சிந்திப்பதே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பாரம் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம பாரத்தை அவர்கிட்ட சொல்லுவோன்னு நினைக்கிறோம். அவருக்குள்ளும் பாரம் இருக்கிறது, அவருக்குள்ளும் வேதனைப்படுகிற விஷயம் இருக்கிறது. அதனால தான் சீஷர்கிட்ட சொல்லுகிறார். மக்களை பார்க்கும்போது சீஷர்கிட்ட சொல்கிறார்ல, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், என் உள்ளத்தில் பாரம் வருது, பரிதபிக்கிறேன், ஏதாவது செய்யணும், விரும்பன்னு அனுப்பிடக்கூடாது. அதை சீஷரோட பகிர்ந்து கொள்கிறார் பாருங்க. அப்போ அவருடைய உள்ளத்தில் இருக்க துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடுகிறார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, இன்றைக்கும் தேசத்தில் சபைகளில் நடக்கிற காரியத்தை ஆண்டவர் யார்கிட்டையாவது பகிர்ந்து கொண்டு அவங்க ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும் போதே ஆண்டவர் அவனோட காரியத்தை பகிர்ந்து கொண்டார். இப்போ 15ஆம் அதிகாரம் வரும்போது அவர் பெரிய ஆளாக தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. ஆனால் சாமுவேல் ஆண்டவரோடு அவ்வளோ நெருக்கமான ஃபெலோஷிப்பில் இருந்தார். அதனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்தின ஒரு விஷயத்தை சொல்கிற, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. சாமுவேல் உடனே ஆண்டவர் அவனுக்கு கொண்டு போடுங்க, அழிச்சு போடுங்க, வேற ஆளை தான் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இவன் எதுக்கெல்லாம் சொல்லலை. ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டு விட்டதே, அதான் அவர் மனசை பாதித்தார். ராத்திரி முழுதும் அழுகிறார், கதறுகிறார். இப்போது ஆண்டவர் அந்த சாமுவேல் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இப்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் வாசிக்க போகிறோம். அது 360வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள். சாமுவேல் மரணமடையும் நாள் மட்டும், சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவும் இல்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஆண்டவரை துக்கப்படுத்திட்டானே நீ, அந்த பாதிப்பு அவனுக்குள்ள. ஏன்னா அவர் என் சிநேகிதனாக ஆண்டவர் நெருக்கமாக இருந்ததுனால ஆண்டவருடைய உள்ள பாதிச்சுட்டே அந்த துக்கம் அவருக்குள்ளே பாருங்க. அவன் துக்கித்து கொண்டான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? ஆண்டவர் சொல்கிறான், நீ எவ்வளோ நாள் துக்கித்துக்கிட்டு இருப்ப? நான் தான் அவனை புறம்பே தள்ளிட்டேன், எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை பாதிப்புன்னா, அந்த அளவு அவர் ஆண்டவரை நேசித்தார், அந்த அளவுக்கு ஆண்டவரோடு அவர் ஒன்றித்திருந்தார். அதனால் தேவனுடைய துக்கம் இவருக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கினார். 2 பேர் சிநேகிதராக இருந்தால் அப்படி தான் நடக்கும். துக்கமாக இருந்தால், சோகமாக இருந்தால், ஏன்டா துக்கமாக இருக்க, அதுவும் கண்ணில் கண்ணீர் வர மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டானுங்க என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். யார் உன்னை இப்படி பண்ணது, யார் மூலமாக என்ன நடந்துச்சு உனக்கு, அதை கேட்டு சரிப்படுத்த வரைக்கும் இவருக்கு நிம்மதியாக இருக்கார். அதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். ஒருவருக்கொருவர். அதே மாதிரி இந்த நண்பன் பாதிக்கப்பட்ட அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படும். நம்ம இப்போ ஒன் சைடு தான். நம்ம போய் நம்ம பாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சிடறோம், எல்லாத்தையும் கொட்டுறோம், சொல்லிடுறோம், அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி பாதத்தில் வச்சுட்டோம், அவ்வளோதான் ஆண்டவரே நான் நிம்மதியாக போகிறேன்னு. தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை நம்ம புரிந்து கொள்கிறோமா? இங்கே தான் நம்ம அந்த ஊழியர்களானாலும் சரி, தெய்வ பிள்ளைகளானாலும் சரி, ஒன் சைடு. அதர் சைடு ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை, விளங்கி கொள்வதே இல்லை. அவருக்கு ஒரு பாரம் இருக்குன்னு கூட நம்ம நினைப்பது இல்லை. அதனால்தான் ஆண்டவரோட நெருக்கமான ஒரு ஐக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு ஃபெலோஷிப் வருவதற்கு பாருங்கள், சவுல்
இந்த பின்வாங்கி போன உடனே சாமுவேல்கிட்ட வந்து கர்த்தர் தன் பாரத்தை சொல்லுகிறார். ஏலியின் குடும்பத்துக்கு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. தேசத்தில் ஒரு காரியம் நான் செய்ய போகிறேன், யார்கிட்ட சொல்கிறது? சின்ன பையன்கிட்ட வந்து பேசுகிறார். அப்போ ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவாய் ஒரு சிநேகிதனை தேடுகிறதுன்னு யோசிங்க. ஆண்டவர் தேடுகிறார். யார்கிட்ட இது சொல்கிறது என்று சொல்லி நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, உங்கள் கூட ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். அப்போ அதுக்கு நீங்கள் நேரம் கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களோட கூட நெருக்கமாக இருக்க முடியும். டைமை கொடுக்கணும், நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், உங்கள் டைம். நாங்கள் அநேக வருஷத்துக்கு முன்னால் மத்திய பிரதேசத்தில் போபால் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குல்ல, அதாவது விசவாயினால் நிறைய பேர் மறிச்சாங்களே அந்த பட்டணம். டெல்லிக்கு ஊழித்து போகும்போது ஆண்டவேயில் அங்கே ஒரு 3 நாள் கூட்டம். ஒரு பாஸ்டர் ஒழுங்கு செய்திருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலி, அப்பா பிரதர் ஃபேமிலி, ஜார்ஜ் பிரதர் இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி, நானும் என் மனைவி, நாங்கள் ஒரு 3 குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து அந்த ஊழியத்துக்கு போனோம். அப்போ முதல் நாள் கூட்டம் ஒரு ஹாலில் ஒழுங்கு இது வந்து 25-30 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ ஒரு ஹாலில் கூட்டம் ஒழுங்கு பண்ணி நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்திருந்தாங்க. ஆண்டவருடைய வசனம் வல்லமையை கடந்து போனது. நிறைய அற்புதம், ஆண்டவர் அற்புதம் செய்தார். சாட்சியெல்லாம் மக்கள் வந்து சொன்னாங்க. நமக்கு பெரிய சந்தோஷம், ஆண்டவர் உள்ள மக்களை கொண்டு வந்தார், ஆத்துமாக்களை தொட்டார், இவங்கள அற்புதம் செய்தார், சாட்சியெல்லாம் எழுப்பி நிறுத்தினார்னு உள்ளத்தில் சந்தோஷம். கூட்டம் முடிஞ்சு நாங்கள் தங்குகிற இடத்துக்கு திரும்புகிறோம். இரவு உணவு சாப்பிட்டு விட்டு நாங்கள் ஒரு பெரிய வீடு, 4-5 ரூம் இருக்கிற வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் அந்த ட்ராவலில் வந்து கொண்டிருக்கும் போதே இவ்வளோ ஜனங்கள் வந்தாங்க. இவ்வளோ அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண பாஸ்டர், சபை பாஸ்டர் சொன்னார், பிரதர், இந்த பட்டணத்தில் நிறைய ஊழியர்கள் வர்றாங்க, அந்த கூட்டம் நடந்தால் நிறைய ஜனங்க வர்றாங்க, நிறைய அற்புதம் நடக்குது, சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, அப்புறம் வரமாட்டாங்க, போயிடுவாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, அவ்வளோதான், போயிடுவாங்க. மறுபடியும் 1 வருஷம் கழித்து 2 வருஷம் கழித்து ஒரு ஊழியக்காரர் வந்து விளம்பரம் பண்ணால் எல்லாம் வந்துடுவாங்க, ஏசு அற்புதம் செய்கிறாருன்னு வந்துடுவாங்க, அற்புதத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க, அந்த நேரத்தில் சாட்சி சொல்லுவாங்க, போயிடுவாங்க. அதனால் சபைக்குள்ளே வருவதில்லை, சபை வளருவதில்லை, அப்படியே இருக்குது. ஆனால் கூட்டம் வருது, செய்தி கேட்குறாங்க, அற்புதம் நடக்குது, சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, போயிடுறாங்க. இது எனக்குள்ள அவர் அந்த பாஸ்டர் வேதனையோடு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின், ஒய் லார்ட், ஏன் ஆண்டவரே? முக்கியம் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து கர்த்தருக்குள்ளே வளரணும், அப்போ தான் வருகையில் காணப்பட முடியும். வெறுமன அற்புதத்தை பெற்றுவிட்டு போய்விட்டால் என்ன பிரயோஜனம்? அற்புதத்தை பெறவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து பக்தியில் வளரணும், கர்த்தருக்குள்ளே ஊன்ற கட்டப்படணும், அப்போ தானே பரலோகத்துக்கு வர முடியும். அப்போ இது ஊழியம் வந்து வெற்றி கிடையாது, அது ஒரு தோல்வியாக தெரிகிறது. ஏன் எனக்குள்ள இவ்வளோ ஜனங்க வர்றாங்க, அற்புதம் நடக்குது, கர்த்தர் மகிமையான காரியம் செய்கிறார், பிறகு ஏன் சபை வளரல, ஆத்துமாக்கள் நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள அந்த கொஸ்டின் எழுப்பினார். சாப்பிடும்போதெல்லாம் மனசில் அப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். மனசில் காரியம் உள்ளத்தில் எழுப்புனா நான் என்ன செய்தாலும் உள்ளத்தில் இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்படி மனசில் நினச்சேன். அப்புறம் நாங்கள் உணவெல்லாம் இரவு உணவு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அப்போ நான் நினைக்கிறேன் விடிய காலம் ஒரு 2 மணி இருக்கும். பொதுவாக அந்த அதிகாலை நேரம், நல்லா தூங்கி கொண்டிருக்கிற நேரம், ஆண்டவர் வந்து எழுப்பினார். எனக்கு நான் சொல்லியிருக்கிற ஏற்கனவே, நான் இருந்து தூங்கினா அவ்வளோதான், தூக்கத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்காது. நான் 4 மணிக்கு எழும்புன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுத்தா 4 மணிக்கு தான் விழிப்பு வரும். நான் 5 மணிக்கு எழும்புன்னு ஆண்டவரேன்னு ஜெபிச்சுட்டு படுத்தேன்னா 5 மணிக்கே தான் விழிப்பு வரும். அந்த மாதிரி சில சமயம் வித்தியாசமாக 2 மணி 3 மணிக்கு விழிப்பு வரும். அது கர்த்தராக என்னை எழுப்புகிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சிட்டா உடனே நான் ஜெபத்தில் கவனம் செலுத்திடுவேன். அது மாதிரி 2 மணிக்கு விடிய காலையில் ஆண்டவர் வந்து எழுப்பின உடனே டக்குன்னு விழித்து கொண்டேன். என் ஆவியில் தெரியுது ஆண்டவர் என்னை சந்திக்க விரும்புகிறார் என்று. நான் எழுப்பினேன், என் மனைவி தூங்கி கொண்டிருக்கிறாங்க, எல்லா ரூம்லையும் ஆட்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ரூமில். இப்போ ஆண்டவர் பேச விரும்புகிறார், நான் ஜெபிக்கணும், என்ன செய்கிறது? படுக்கை விட்டு எழுந்து ரூமை விட்டு வெளியே வந்தேன். நாங்கள் ஹால், பல ரூம்கள் மத்தியில் ஹால், அங்கே வந்து நான் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் பேச விரும்புகிறது என் ஆவிலை உணர்ந்ததுனால நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் என்னை எழுப்பி என்னை கொண்டு வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு, என்ன விஷயம் ஆண்டவரே? அவர் இதை பேச விரும்புகிறார், எனக்கு நல்லா தெரிகிறது என் ஆவியில். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கூட்டம் வந்தாங்க, செய்தி கேட்டாங்க,
அற்புதம் நடந்துச்சு, சாட்சியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரல, சபை மாற்று மக்கள் நிலை நிற்கலை, போயிடுறாங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டல. என் மனதில் எழும்பின கேள்வி, நான் அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் மனசில் நினைக்கிறத தேவன் கவனித்து பதில் சொல்ல, ஏன் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்க ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன ஜெபிக்கிறாங்க, நிறைய கூட்டம் வரணும், அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்துருக்கிறேன். ஊழியரை வல்லமையாக பயன்படுத்தணும்னு ஜெபிச்சாங்க, அதை நான் செய்திருக்கிறேன். அற்புத அடையாளங்களை நடக்கணும், ஆண்டவரை சாட்சியெல்லாம் எழும்புன்னு ஜெபிச்சாங்க, அதை நான் செய்திருக்கிறேன். அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நான் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே நிலைநிற்கணுமே அப்படின்னு பாரம் கொண்டு ஜெபித்த ஜெபம் இல்லை. ஒரு ஆத்துமாக்குள்ள இயேசு உருவாக்கணுமானா பவுல் சொல்லுகிறார், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கண்ணீரோடு விதைச்சாதானே கம்பீரமான அறுவடை கிடைக்கும். இவங்க கண்ணீரோடு ஜெபிக்கலை, ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கலை, ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டு ஜெபம் பண்ணலை. அதனால தான் இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் பின்வாங்கி போகிறாங்க, சபைக்குள்ளே வரலை. அப்போ நான் என்ன எதிர்பார்க்கிறேன், இந்த ஆத்துமாக்களுக்காக கர்ப்ப வேதனையோட உத்தரவாதம் பண்ணி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டாதான் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வரும். அது இல்லையே, வேதனையோட துக்கத்தோடு தேவன் அந்த வார்த்தை சொன்ன உடன் என் இருதயம் நொறுங்கி போனது. நான் சொன்ன, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், லார்ட் ஐ ஆம் ஹியர் டு ப்ரே வித் tears for the souls. இந்த பட்டணத்தின் ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. வெகு நேரம் அழுது என் கண்ணீரை சிந்தி நான் ஜெபம் பண்ணினேன். தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி ஜெபிக்க ஆள் இல்லையே, ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து ஜெபிப்பதற்கு. அதனால தான் அவங்க போயிடுறாங்க. நான் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும் வரைக்கும். அடுத்த நாள் சொன்னேன், பகல் உபவாச ஜெபம் வைத்தோம், ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும்னு போய் நிறைய பேர்கிட்ட இதை சொல்லி, நீங்கள் ஜெபிக்கணும் ஆத்துமாக்களுக்கான விசுவாசிகள் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிற மக்களை எழுப்பும்படி கர்த்தர் செய்தார். அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், தேவன் இதை எதிர்பார்க்கிறார், சபையில் ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும், அப்படி இல்லாமல் அறுவடை பார்க்க முடியாது, தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுன்னு சொல்லி அப்படி அந்த பாஸ்டர் சொன்னால், நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரதர் இனிமே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கூட்டத்தில் உபவாசத்தில் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. சில வருடங்கள் கழித்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் அந்த பாஸ்டரை சந்தித்தேன். எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்த, ரொம்ப அன்பாக வந்து பேசினாங்க. இப்போ எப்படி பிரதர், நீங்கள் வந்து ஜெபிக்க சொல்லி கொடுத்துட்டு ஜெபிக்க வச்சுட்டு போனீங்களே, அதுக்கு பிறகு சபைகள் வளர்ந்துருக்கிறது, நிறைய ஆத்துமாக்கள் சபைக்கு வர்றாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அப்போ தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து ஜெபிப்பது அதான் ரொம்ப முக்கியம். நாம ஜெபித்து கொண்டு இருப்பது அல்ல. அதுக்கு அன்றைக்கி நேரம் கொடுக்கணும். ஆண்டவர் அதிகாலையில் எழுப்பினாலும் சரி, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே தூக்கம் வருது, ஒரு 10 நிமிஷத்தில் எதாவது பேசுங்க, நம்ம தூங்கணுன்னா முடியாது. டைமே பார்க்கக்கூடாது. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டா அழைச்சிட்டா நேரமே பார்க்கக்கூடாது. நீங்கள் நேரத்தை ஃபுல்லாக கொடுத்தா தான் அவர் உங்களோட மனந்திறந்து பேச முடியும், நீங்கள் ஜெபிக்க முடியும், கர்த்தர் உங்களோட ஐக்கியப்பட முடியும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னும் சில அனுபவங்கள், இன்னொரு காரியம், நாளையோட இந்த காரியத்தை நம்ம சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு வேறு காரியங்கள் மறுகிற நாட்களில் தியானிப்போம். நாளைக்கு இந்த இயேசுவின் சிநேகிதனாக இருக்கிற முக்கியமான சில காரியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என் நேரத்தை நான் ஒப்பு கொடுப்பேன், என் நேரத்தை உமக்கு தருவேன், டைமே பார்க்க மாட்டேன். அது ராத்திரியானாலும் பகலானாலும் எவ்வளவு நேரமானாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, உம்மோட பேச, உம்முடைய குரலை கேட்க என எந்த நேரமானாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நிமிடம் இதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, உனக்கு உமக்கென்று என் நேரத்தை கொடுக்க நான் அர்ப்பணிக்கிறேன். எவ்வளவு நேரமானாலும் காத்திருக்க அர்ப்பணிக்க நான் ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இரவு முழுவதுமானாலும் அதற்கு காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த அனுபவத்தை தாரும், உடைய சிநேகிதன் என்கிற அனுபவத்தை தாரும், உமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். அதற்காக நேரம் எவ்வளவானாலும் பரவாயில்லை, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை தாரும். இன்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, இந்த வாலிப தம்பி, வாலிப மகள், இந்த தகப்பனார் தாயார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட நீர் பேசவும், அவர்களை உம்முடைய சிநேகிதர்களாக அணைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.